வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத எங்கள் ஃபேமிலிக்கு மட்டுமே தெரிஞ்ச ரொம்ப ஒரு பாரம்பரியமான ரெசிபி வாடா. இது வடை இல்லை, வாடா. நாகூர் வாடா கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி தான், பட் 1-2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். எங்கள் பாட்டியோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி இது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது லெஃப்ட் ஓவர் பிரியாணி இருந்தால் அதில் தான் செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 கப் அளவுக்கு பிரியாணி ரைஸ் மிஞ்சி போச்சு. அதில் 2 கப் தண்ணி ஊற்றி வச்சிடணும். இதில் ஏதாவது எலும்புலாம் இருந்தால் அதெல்லாம் தூக்கி போட்டு வெறும் இந்த கறி மட்டும் இதில் போட்டுக்கணும். இது ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நம்ம நல்லா புளிக்க வைக்கணும். இது நல்லா புளிச்சாதான் வாடா நல்லா டேஸ்ட்டாக வரும். சில கிளைமேட்டுக்கு சீக்கிரமாக புளிச்சிரும், பட் சில கிளைமேட்டுக்கு சீக்கிரமாக புளிக்காது. நான் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு இப்போ நம்ம ஒரு பேனுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதில் ஒரு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிலையும் சால்ட் இருக்கும், நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சுத்தமாக மாய்ஸ்சரே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆகிடணும். அது வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிருக்கும். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது இன்னொரு பேனில் ரொம்ப கம்மியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு 2 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப கம்மியாக ஆயில் ஊற்றி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் திரும்ப 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு சின்ன கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ இதே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுத்த ஸ்டெப் எனக்கு பிரியாணி ரைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு லைட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிரைண்ட் பண்ணக்கூடாது, தண்ணி விடாமல் லைட்டாக நம்ம அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு 1/4 கப் பச்சை அரிசியை இந்த மாதிரி 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை காய வச்சுட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தேங்காய் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிடணும். இப்போ நான் பொடிச்சு வச்ச அரிசியில் ஒரு பாதி கப் மட்டும் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்கிறேன். வாடாவுக்கு சோடா கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வாடா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. வாடாக்கு எறா தேவைப்படும். சின்ன சைஸ் எறாவாக இருந்தால் ரொம்ப நல்லது. எனக்கு அந்த மாதிரி எறா கிடைக்கல, அதனால் எறாவை உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து பாயில் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுத்தது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கலாம். இப்போது அந்த மாவில் ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போது சென்டரில் ஒரு விரலை தண்ணி தொட்டு ஒரு பெரிய ஹோலாக போட்டுக்கோங்க. வாடாக்கு கொஞ்சம் ஹோல் பெருசாக போட்டுக்கணும். இப்போ இந்த வாடாக்கு மேலே எறா வச்சிடணும். நான் ஒரு 3-4 பீஸ் வைக்கிறேன். நாகூர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எறாவை அப்படியே தோலோடு வச்சுருவாங்க, அந்த மாதிரியும் வைக்கலாம். உங்களுக்காக இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த எறா மாவோடு மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம், பட் நம்ம இந்த மாதிரி மேலே வச்சாதான் அந்த எறா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. அந்த எறா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது 4 வாடா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ இது 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாடா ஒயிட் ரைஸில் கூட செய்வாங்க, அது கூட நான் இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன், அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த கலருக்கு நல்லா வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போது எல்லா வாடாவும் ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி அடுத்த பேட்சும் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ரொம்ப சுவையான வாடா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குல்ல. அந்த பிரியாணி டேஸ்ட்டோட அந்த எறா அந்த வெங்காயம்லாம் வாயில் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்ட அந்த அரிசிலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள். அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்குறது. இது செஞ்சு பார்த்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ பிரியாணி மிஞ்சி போனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.